Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of TradeHUS. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் க்ரூட் ஆயில் ரிவ்யூ பார்த்துலாம். கோல்டு நெக்ஸ்ட் எங்கே போகுதோ அதோட டார்கெட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாம். அதே மாதிரி கோல்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துக்கிட்டே இருக்கும். என்னன்னா மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது, ப்ரைஸ் பாலிட்டி ஏறிட்டே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், குளோபல் டென்ஷன் நம்ம பார்த்துருப்போம். உலக நாடு ஃபுல்லாக அந்த ட்ரேட் வாரும் சரி, இந்த மாதிரி நிறைய டென்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால ரியல் வாரும் சரி, அதனால தான் உங்களுக்கு கோல்டோட ப்ரைஸ் எப்போதுமே சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போவாங்க. இது மட்டும் கிடையாது, நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். என்னன்னா ட்ரம்ப் வேற ஃபெட்டு கிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண சொல்லியிருக்காரு. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன பண்ண மாட்டாங்க, யூஎஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. யூஎஸோட டாலர் வந்து வீக் ஆகும். அப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போகணும், கோல்டு தான் போகணும். அதுவும் சரி, இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு கண்ட்ரி பார்க்குறோம், நல்ல ஒரு ஹை பிளேஸில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த சண்டே தான் அவர் ரிசைன் பண்ணியிருந்தார். என்னன்னா அப்போ அன்ஸ்டேபிள் இருக்குது. உலகம் ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு அன்ஸ்டேபிலிட்டி இருக்கிறதுனால தான் நிறைய மக்கள் எங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் ஆல் டைம் ஹையெல்லாம் உடச்சி மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே இருக்குது. சரி, நெக்ஸ்ட் என்ன ஆகலாம்? ஃபஸ்ட்டு இது உடச்சி போனதுக்கான பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு போயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லாம் இருந்துச்சு. அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை உடச்சி ப்ரீவியஸ் ஹையும் உடச்சி மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. சரி, இதுக்கு நெக்ஸ்ட்டு எங்கே போகும்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஆல் டைம் ஹையர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மேஜராக வரைய முடியாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம ஃபிபொனாக்கி எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி வீக்லியில் நான் காமிக்கிறேன். அதை யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபிபொனாக்கி எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் ஸ்விங்கு, அதுக்கு முன்னாடி வந்த ஸ்விங்கை நம்ம போட்டு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து 0.6 எங்கே வந்திருக்குன்னா ப்ரீவியஸ் ஹை வந்துட்டுல மார்க்கெட்டு பவுன்ஸ் பேக் ஆச்சுல, அந்த லெவல் 0.6 வந்திருக்கு. இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3650 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ மார்க்கெட்டும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1ல் தான் இருக்குது. இதை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த ஹை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1.618 வரும். 1.618 எங்கே இருக்குன்னா 3991 கிட்டத்தட்ட எங்கே இருக்குது 4000. அப்போ 4000 போகுமான்னு கேட்டிங்கன்னா போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. என்னென்னா 70-80% இல்லை, கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நம்ம பார்க்குறோம் இந்த டென்ஷன். இது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3700 to 4000 எப்போனா அடுத்த 2026 மிடில் வந்து போயிடும், இந்த ஜூன் ஜூலைக்குள்ளே போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ உலகம் ஃபுல்லாக எதிர்பார்க்கறதுனால கோல்டு நல்லா ஏறும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த டைமில் இது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது, இருந்தாலும் மிஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா நல்லது, வெல் அண்ட் குட், நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கரெக்ஷன் வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட் ஏறுதோ அங்கங்கே உங்களால் எவ்வளோ முடியுமோ, இப்போ நம்ம ஓவர்சீஸில் பார்க்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக நீங்கள் ஃபாரெக்ஸில் பண்ணுறீங்கன்னா அதை பண்ணிக்கலாம். இந்தியாவில் இருக்கவங்க வந்துட்டு நார்மல் வந்துட்டு கோல்டு வாங்கி வைக்கிறது, சவரின் பாண்ட் வாங்கி வைக்கிறது, இல்லை இடிஎஃப் வாங்கி வைக்கிறது. நம்ம எப்போதுமே சொல்கிறதுனா ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி வைங்க தான் சொல்கிறோம். மற்ற விஷயங்களும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் மேஜராக எப்போதுமே ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி வைக்கிறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வாங்கி வச்சுட்டே இருங்க. நம்ம பார்க்கும்போது 3000 4000 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு சின்ன ஸ்விங் வேணா கூட நான் போட்டு காமிக்கிறேன். நடுவில் ஒரு சின்ன ஸ்விங் இருக்குது. அதுக்கான இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 முடிஞ்சிருச்சு. 1.618 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஆனால் 1.618 3790. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3700 to 4000 போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. 10,000 கூட போகலாம். உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வாங்கி வச்சுட்டே இருங்க. உலகம் ஃபுல்லாக பார்க்குறோம் அன்சர்டனிட்டியும் பாருக்கான பேச்சுகளும் இதுதான் வந்து உலகம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதனால் இந்த மாதிரி ஒரு அன்சர்டன் டைமில் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுமோ பண்ணிக்கிட்டே இருங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்குறோம் ஐடி செக்டார்ஸ்லாம் கொஞ்சம் வந்து இதுவாக இருக்குது. எனக்கு ஐடி ஏறி இருக்குது. ஏன்னா இன்ஃபோசிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷேர்ஸ் வந்து பை பேக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஏறி இருக்கு. ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது ஐடி கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. கோல்டு வந்து ஓவரால் அப் ட்ரெண்ட் தான். அப்படி இன்கேஸ் கரெக்ஷன் வருதுன்னா எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்துக்கலாம். இன்கேஸ் கரெக்ஷன் மார்க்கெட் வருதுன்னா 0.5 அந்த ரேஞ்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3450. 0.618 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3400. 0.5ம் 0.618 அந்த ரேஞ்சில் தான் வருது. அதனால் 3450 to 3400
இதுதான் உங்களுக்கு ரேஞ்ச். என்னன்னா கரெக்ஷன் வந்துச்சுன்னா வரதுக்கான ரேஞ்ச். இத மார்க்கெட் வந்து வீக்லியில பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் தான் இருக்கு. இன்கேஸ் அது மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுற மாரி இருக்குன்னா, நம்ம வர ரிவ்யூ ப்ரிவியூல பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இத வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம மேலன்னு பார்க்கும்போது 3700 to 4000, கீழ கரெக்ஷன் பார்த்தோம்னா 3450 to 3400 தான் உங்களுக்கு கோல்டுக்கான கரெக்ஷனா இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம டெய்லி வந்து ஒரு ட்ரையாங்கிள்ல போயிட்டு இருந்துச்சு. இதான் நம்ம டெய்லியோட ட்ரையாங்கிள் தான் எங்க பார்க்குறோம்னா, இந்த இடத்துல பார்க்குறோம். சின்ன லெவல்ல பார்க்குறோம். இந்த ட்ரையாங்கிள்னு சொல்லும்போது பார்ட் ஆஃப் சைட்வேஸ் தான். சைட்வேஸ வந்து குறுகி போறது தான் வந்து ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. ட்ரையாங்கிள் சைட்வேஸ உடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் குடுத்துட்டு இருக்கு. இதே மாரி தான் நம்ம நிஃப்டிலயும் பார்க்குறோம். என்னன்னா, நிஃப்டி வந்து ரொம்ப நாளா சைட்வேஸ்ல போயிட்டுருக்கு. நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க. சைட்வேஸ்ல போகுதுன்னா, ஒண்ணு அக்யூமுலேஷனா இருக்கணும், டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கணும். நிஃப்டி வந்து சைட்வேஸ்ல போறதுனால, இதுக்கப்புறமா ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும்னு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். அது வந்துச்சுன்னா நல்ல ஒரு குரோத் இருக்கும். இப்போ கோல்டுலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இத பல வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். கோல்டு வாங்கி வைங்க, வாங்கி வைங்க. அதே மாரி நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, நம்ம முடிஞ்சிட்ட பிறகு சொல்றது கிடையாது. பல வருஷமா என்ன சொல்றோம்னா, நிஃப்டி வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. கரெக்ஷன் ஃபேஸ்ல தான் இருக்கு. ஏன்னா பார்த்துருப்பீங்க. லோ வந்துச்சு போன வருஷம் நல்லா மேல ஏறுச்சு. நம்ம அங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே அக்கவுண்ட் நல்லா குரோத் ஆயிருக்கும். அதனால இப்பயும் பார்த்தீங்கன்னா, சைட்வேஸ்ல இருக்கிறனால மிஸ் பண்ணாதீங்க ஆப்பர்ச்சுனிட்டிய. அதிலயும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கோல்டும் நல்ல இதுதான். இதிலும் தாராளமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ க்ரூட் ஆயில் பார்த்தலாம். க்ரூட் ஆயில் என்ன பொசிஷன் இருக்குன்னு பார்த்தலாம். க்ரூட் ஆயில் நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம். மார்க்கெட் வந்து கீழ தான் இருக்கு. ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபேஸ்ல தான் இருக்கு. மார்க்கெட் கீழ தான் வந்துட்டு இருக்கு. க்ரூட் ஆயில்ல பார்த்தீங்கன்னா, இப்ப யூஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா ஈவிலாம் வந்ததுனால. இப்போ க்ரூட் ஆயில்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலோட யூஸ் கம்மியாகலாம், டீசலோட யூஸ் கம்மியாகலாம். ஆனா க்ரூட் ஆயிலோட யூஸ் கம்மியாச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா க்ரூட் ஆயில் வந்து பல இடத்துல யூஸ் பண்றாங்க. ஏவியேஷன்ல யூஸ் பண்றாங்க, பெயிண்ட்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அதுல க்ரூட் ஆயிலுக்கு எப்போதுமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் இருக்கு. அதனால பிரைஸ் ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்ப டெக்னிக்கலா பார்க்கும்போது, இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் இருக்கு பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து அந்த இடத்துல தான் நெறைய வாட்டி பவுன்ஸ் பேக் ஆயி மார்க்கெட் கீழ போயிருக்கு. இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அது பிரேக் அவுட் கிடையாது. ஃபேக் அவுட் தான். மேல உடைக்கிற மாரி போயிட்டு மார்க்கெட் வந்து கீழ வந்திருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்ததுனால, நம்ம மெயினா வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் லெவல் தான். அது கிட்டத்தட்ட எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா, $68 கிட்ட வரும். இங்க க்ரூட் ஆயில் வந்து ஒரு அப் ட்ரெண்டா மாறணும், ஒரு ஹையர் ஹை வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம $68 தான் ஒரு க்ரூஷியலான லெவல்ல பார்ப்போம். ஏன்னா, இத பிரேக் அவுட் ஆச்சுனா தான், ஒரு நல்ல ஒரு ஹை இது வந்துட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். அந்த ஹை எவ்வளோ தூரம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைனோட டாப் பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட $95 கிட்ட வந்துரும். $95ன்றது $100 வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இது இப்ப நம்ம ஒபாக் நியூஸ் பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, க்ரூட் ஆயிலோட மார்ஜினல் புரொடக்ஷன் வந்து லைட்டா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பெருசா இல்ல. அது மட்டும் இல்லாம ரஷ்யன் ஆயில்லாம் பார்த்துருக்கோம். அவங்க சாங்ஷனுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால க்ரூட் ஆயிலுக்கு வந்து நியூஸஸ் எல்லாமே இருக்கு. நீங்க பார்க்க வேண்டிய லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மேல உடைக்க வேண்டிய லெவல் $68 அந்த ரேஞ்ச வந்து உடைச்சதுன்னா, நம்மளுக்கு வந்து அங்கங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரீவியஸ் ஹை வந்து $76ல இருக்கு, $80ல இருக்கு. எல்லாமே இருந்தாலும் நம்ம ஓவரால் பார்க்குறது வந்து $95 to $100 தான் நம்மளோட ஓவரால் வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கு. சப்போர்ட்ன்னு பார்க்கும்போது இந்த $55 அது எங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட். அத பிரேக் அவுட் ஆச்சுன்னா, மார்க்கெட் கொஞ்சம் கீழ வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா, அந்த நியூஸஸ்லாம் வந்துச்சுன்னா, அத பத்தி நான் நான் உங்களுக்கு ஃபர்தரா இது பண்றேன். முன்னாடியே சொன்ன மாரி க்ரூட் ஆயிலுக்கான டிமாண்ட்ஸ் எப்போதுமே கொஞ்சம் இருக்கு தான். என்னன்னா இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. க்ரூட் ஆயிலுக்கான டிமாண்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப குளோபல் டென்ஷனும் சரி, அன்சர்டனிட்டியும் சரி, ஜப்பான் ரிசைன் பண்ண மாரி நேபாள்ல இருக்க பிஎம்மும் என்ன பண்ணியிருக்காரு, ரிசைன் பண்ணியிருக்காரு. அப்போ பார்க்கும்போது உலகம் ஃபுல்லா ஏதோ ஒரு நடந்துகிட்டே இருக்கு. டெய்லியும் ஏதோ ஒரு நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. அதனால ஒரு அன்சர்டனிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க க்ரூட் ஆயில்ல நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாரி ஃபாரின்ல இருக்கீங்கன்னா, நீங்க தாராளமா ட்ரேட் பண்ணிக்கலாம். ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நம்ப இந்தியால இருக்கவங்க கோல்டு வாங்கி வைங்க. பிசிக்கல் கோல்டு வாங்கி வைங்க. பாண்ட்ஸ் வேணும்னா பாண்ட்ஸ்ல வாங்கி வைங்க. ஆனா எப்போதுமே பிரிஃபரபிள் கேட்டீங்கன்னா, எப்போதுமே கோல்டு தான். செகண்ட் ஆப்ஷன் நம்ம எப்போதுமே சொல்றது வந்துட்டு என்னன்னா, சில்வரும் சொல்லுவோம். சில்வரும் நீங்க தாராளமா எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ வாங்கி வச்சுட்டே இருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா, ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு எதனாச்சும் ஒண்ணு நடந்தா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பாய்.